தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூகமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய திரைப்படங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற திரைப்படங்கள் எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ரீரிலீஸ் பண்ண ஒரு திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம். அண்ணாமலை திரைப்படம் ரஜினி சாரோட அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா கரியரிலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். ஒரு திரைப்படம் இவ்வளோ பிரச்சனை நடுவில் உருவாகி இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி பல பிரச்சனை நடுவே உருவாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம். இந்த 89-90 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா ஆர்எம்இ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகாது. ஆர்எம்இ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் ரஜினி அவர்களுக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஆகவே ஆகாது. ஜெயலலிதா அவர்கள் 1991 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு பல இன்னல்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான நபர் ரஜினி அவர்கள். ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெரிய பெரிய இடையூறுகள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று, போயஸ்கார்ல தான் ஜெயலலிதா அவர்களோட வீடும் ரஜினி அவர்களோட வீடும் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி காரணத்துக்காக நான் உங்களை வழிவிட முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களை பல தடவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாமல், வீட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் பல தடவை அவருக்கு வந்து இன்னல்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதனால கரெக்ட் டைம் ஷூட்டிங் போகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முகூர்த்தத்துக்கு கரெக்ட் டைம் போகணும் அப்படின்னா கூட கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இல்லை சிஎம் வராங்க, அதனால செக்யூரிட்டிக்காக அவங்க வண்டியை பற்றி விட முடியாது அப்படின்னு சொல்லி பல தடவை ரஜினிகாந்த் அவர்களுக்கு பல இன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வீட்டுக்கு கூட போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் அவர் நிற்க வச்சதுனால ரோட்லேயே சேர் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சிச்சு போயஸ் கார்டனில். இதை பார்த்து என்னடா அது தேவையில்லாமல் வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி சமாளித்து அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு அமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள் இருந்து பெரிய பெரிய இன்னல்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த கேள்வி எழுப்புக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால இவ்வளவு கீழ்த்தரமா அவர் போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு ஏடிஎம்கே இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி அதுக்கு ஒரு தலைமை தாங்கியிருக்காங்க சொன்னா, எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர்கள் பாதி பேர் ஏடிஎம்கே இருக்காங்க, அது எப்படி அவங்க செய்திருக்காங்க எனக்கு தெரியாது. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வெறி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வெறி வந்திருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது நடக்காது. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. ரஜினி அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு அவரோட திரைப்படங்களை எப்படிலாம் பதிலீடு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் பதிலீடு கொடுத்துட்டே தான் இருந்தாரு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்துல இருந்து அதுக்கப்புறம் அரசியல் ஒரு கலக்கலாம் இல்லையா, அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, எம்ஜிஆரோட அந்த உச்ச நட்சத்திர அந்தஸ்துக்கு நீங்க வந்துட்டீங்க, அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அரசியல் நீங்க ஒரு கலக்கணும், அதனால நீங்க அரசியலுக்கு வா தலைவா அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வம்படியே எழுதிட்டே இருந்தாங்க. அதனால ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருங்கால முதல்வரே, நாளைய முதல்வரே, மக்கள் முதல்வரே அப்படின்னு சொல்லி அப்பவே இந்த போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண முதல் டியூட்டி என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரஜினி அவர்களை வருங்கால முதல்வரே, நாளைய முதல்வர்னு போஸ்டர்லாம் ஒட்டிருக்கோ அதை முதல்ல கிழிக்கணும் அப்படின்றத அவங்களோட முதல் உத்தரவாக இருந்தது. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர் அப்படின்னு ரஜினி அவர்களுக்கு போஸ்டர் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப முனைப்போட செயல்பட்டாங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில், உங்களுக்கு உதாரணம் சொன்ன இந்த மன்னன் திரைப்படமா எடுத்துக்குமே, மன்னன் திரைப்படத்தில் இந்த விஜயசாந்தி அவங்கள பார்த்து ரஜினி அவர்கள் பாடுறாங்க இல்லையா, சண்டி ராணியே எனக்கு கப்பங்கட்டினி அப்படின்றது, அது பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் படி அந்த ஒரு கதாபாத்திரத்தை ரஜினி அவர்கள் பாடுற மாதிரி இருந்தாலும், சண்டி ராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. அதே ஸ்கிரீன்ல பார்த்தா ரஜினி சாரோட ரசிகர்கள் பாத்தியா ஜெயலலிதாக்கு எங்க தலைவர் என்னமா ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்காகவே இந்த பாட்டை பாடியிருக்கிற தலைவர் அப்படின்ற மாதிரி தான் ரஜினி சாரோட ரசிகர்கள் எடுத்துட்டாங்க. இந்த ஊரு ராணி என்று உண்மை நினைத்தாய், தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தத்தி குதித்தாய், என் சரித்திரத்தில் என்னாலும் பெண்மகள் ஜெயித்ததில்லை. ரஜினி சாரும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரசிகர்களை குஷிப்படுத்துற மாதிரி மன்னன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பல வசனம் வச்சிருந்தாரு. என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. ஏன் மாப்பிள்ளை திரைப்படத்தில் கூட இந்த ஒரு வசனத்தை வச்சிருப்பாரு. கண்ணா, நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி.
நான் தமிழ்நாட்டுக்கு விடுங்க, அதை ஏன் வாயிலேயே சொல்லிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்துட்டு ஜெயலலிதா தானே அந்த வசனத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்படி அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய குடிச்சல்கள் கொடுக்க ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்துட்டு தலைவா இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது, நீ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும், அடுத்த படத்தில் நீ இதுக்காக ஒரு பதில் சொல்லி ஆகணும், ஏன் அடுத்த படத்தில் நீ அரசியலுக்கு வர்றன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் ரஜினி சாரோட ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவான திரைப்படம் தான் இந்த அண்ணாமலை திரைப்படம். இந்த அண்ணாமலை திரைப்படத்தில் அப்போ இருந்த இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த 90 காலகட்டத்தில் கவிதாலயாவுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று போயிட்டே இருந்து, அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ கவிதாலயாவுக்கும் இளையராஜா அவர்களும் சின்ன பிரச்சனை போனதுனால இந்த அண்ணாமலை திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அந்த 80-90 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க, இளையராஜா அவரோட இசை இருக்குது அப்படின்னாலே அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சேல்ஸ் ஆகிடும். இளையராஜா சாரோட இசை நான் இளையராஜா அப்படின்னு அந்த ஃபோட்டோ இருந்தாலே அந்த படம் ஒரு நல்ல விலைக்கு விற்பனையாடும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை திரைப்படத்தில் இளையராஜா அவர்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ரஜினி அவர்கள் கவிதைக்கு கால் ஷீட் வேறு கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய 90% திரைப்படங்களுக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படங்கள் மன்னன், தளபதி இந்த திரைப்படங்களாகட்டும், இல்லை அண்ணாமலைக்கு அப்புறம் வந்த திரைப்படங்கள் இந்த பாண்டியன், எஜமான, உழைப்பாளி இந்த எல்லா திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த படத்தில் எல்லாமே ஹிட். ரஜினி அவர்களுமே இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் ரஜினி அவர்கள் எப்பயுமே அவரோட குருநாதரோட பேச்சை வந்துட்டு மீறவே மாட்டார். அதனால உங்களோட இஷ்டம், உங்களுக்கு யாரை தோணுதோ நீங்க அவங்களே மியூசிக் டைரக்டர் வச்சுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அதில் தலையிடவே இல்லை. என்னதான் ரஜினி அவர்கள் நீங்க வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம அந்த அண்ணாமலை திரைப்படத்தை மட்டும் தனியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லாம ஒரு பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு நினைச்ச கவிதாலயா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 3 படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வானமே இல்லை, இன்னொன்று அண்ணாமலை, அடுத்து ரோஜா திரைப்படம். இந்த 3 திரைப்படத்துமே பார்த்தீங்கன்னா வேற வேற மியூசிக் டைரக்டர் போட்டு நாங்கள் வந்துட்டு வித்தியாசமான மியூசிக் டைரக்டர் இந்த கவிதாலயா மூலமா ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை அப்படி சுமூகமாக முடிச்சிருந்தாங்க. இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு ரஜினி சார் ஜனவரி மாதமே கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி மாதமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம், மார்ச் 11ஆம் தேதி இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ரஜினி சார் அண்ணாமலை அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட அந்த அரசியல் எதிரிகளாக இருக்காங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு அரோகரா இந்த படம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயங்கரமாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது வந்து ரஜினி சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த அண்ணாமலை திரைப்படத்தை ரஜினி சார் ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தார். அதே மாதிரி அவங்களோட ரசிகர்களோட அந்த அரசியல் ஆசைக்கு, அரசியல் எண்ணத்துக்கு அண்ணாமலை பதில் சொல்வான் அப்படின்னு ரஜினி சார் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்துக்கு முதல்ல இயக்குனராக அறிவிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை திரைப்படத்தோட இயக்குனர் வசந்த் அவர்கள். வசந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேபி சாரோட அசிஸ்டன்ட். கேபி சார் கூட சிந்து பருவ புண்ணியவன திரைப்படங்களை அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதான் வசந்த் சார். அது மட்டும் இல்லாம கேளடி கண்மணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை வேற அவர் கொடுத்திருந்தாரு. அதனால இந்த அண்ணாமலை திரைப்படத்தை நீ தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லி வசந்த் சார் கிட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்க. ஜனவரி மாதம் வந்து அந்த பேப்பர் ஆர்ட்ல கூட அண்ணாமலை இயக்கம் வசந்த் அப்படின்ற அவரோட பேர் தான் வந்திருந்து. ரஜினி சார் வச்சு வசந்த் டைரக்ட் பண்றாரா, இது எப்படிப்பா செட் ஆகும்? வசந்த் மென்மையான உணர்வுபூர்வமான திரைப்படங்கள் எடுக்கிறவர், ரஜினி சார் வந்து ஆக்ஷன் திரைப்படம் நடிக்கிறவர். ஸோ 2 பேருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு இருந்துட்டே இருந்து. ஆனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம அந்த படத்துக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டே இருந்து. அண்ணாமலை திரைப்படத்துக்கு புதுசாக வித்தியாசமான பெருசாக கதை எதுவுமே இவங்க யோசிக்கவே இல்லை. ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்த திரைப்படமான குத்கர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தோட ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஏற்ற மாதிரி, முக்கியமா ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு வசனம் எழுதுற வேலையை ரைட்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் பார்த்துட்டாங்க. மார்ச் 11ஆம் தேதி அண்ணாமலை திரைப்படத்துக்கு ஷூட்டிங் போனோம். ஆனால் மார்ச் 8ஆம் தேதி என்னால் ரஜினி சாரை வச்சு இந்த அண்ணாமலை திரைப்படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு டைரக்டர் வசந்த் வந்து அந்த படத்திலிருந்து விலகிட்டாரு. பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் 11ஆம் தேதி ஷூட்டிங் வச்சுட்டு 8ஆம் தேதி இப்படி விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்தர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் குழப்பமும் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் டக்குன்னு என்ன யோசிச்சாரு அப்படின்னா ஆர்வி உதயகுமார் கூப்பிட்டு இந்த படத்தை நீங்க இயக்குங்க அப்படின்னு சொல்லி ஆர்வி உதயகுமார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அப்பதான் ஆர்வி உதயகுமாருக்கு சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ஆர்வி உதயகுமாருக்கு அமைஞ்சிருந்து. ஆனா ஆர்வி உதயகுமார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இப்படி வேற ஒருத்தர் எடுக்க இருந்த ஒரு திரைப்படத்தை அவர் வெளியே போயிட்டாருன்றதுக்காக, ஆள் இல்லைன்றதுக்காகலாம் தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க, ஏன் திறமை மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு படம் கொடுங்க, நாம அப்ப சேர்ந்து பண்ணலாம், ஆனா இந்த படத்தை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்வி உதயகுமார் வந்துட்டு டீசெண்டா ஒதுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினி சாரும் ஆர்வி உதயகுமாரும் சேர்ந்து எஜமான் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் சார் இப்படி வெளியில இருக்கிற இயக்குநர்கள் நம்புறதை விட நம்மளோட இன்னொரு சிஷனையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மும்பையில இருந்த சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிட்டு சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க.
சுரேஷ் கிருஷ்ணாவும் கே பாலச்சந்தர் அவர்கிட்ட வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான். ஏக் துஜே கே லியே, அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, புன்னகை மன்னன், சிந்துபுரி மாதிரியான திரைப்படங்கள்ல கே பாலச்சந்தர் அவர்கள் கூட இணை இயக்குனரும் துணை இயக்குனரும் பணிபுரிஞ்சவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அதே மாதிரி கமல் சாரை வச்சு சத்யா, இந்திரோடு சந்திர மாதிரியான திரைப்படங்களையும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மார்ச் 9 இந்த படத்துல கமிட் ஆகி படத்தோட ஸ்கிரிப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு லொக்கேஷன் பார்த்து ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் பேசி மார்ச் 11 இந்த படத்துக்கு பூஜை போட்டு அன்னைக்கே ஷூட் ஆரம்பிச்சு ஜூன் மாதம் இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். ஆக்சுவலாக ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்துக்குள்ளே வந்து அந்த படத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக்குறதுன்றதுலாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை சுரேஷ் கிருஷ்ணா பண்ணது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுவும் ரஜினி சார் சொல்லவே வேணாம், அவர் வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஸ்டார் வேறு. ஸோ அவரை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஆக்குறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு திறமை வேணும். இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ரஜினி சாருக்கு அமையும் அப்படின்றதுல கே பாலச்சந்தர் சார் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் அண்ணாமலை திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தேவா அவர்கள், வைரமுத்து அவர்கள், சுரேகிருஷ்ணன் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான்ப்பா, உங்களை இந்த மாலை போட்டு பாராட்டுறது சீராட்டுறதுலாம் அண்ணாமலை திரைப்படத்தோட வெள்ளி விழாவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்தார். அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு. இவருக்கு மாலையோ மரியாதைகளோ செய்ய வேண்டியதெல்லாம் 100வது நாளிலும் 25வது வார விழாவிலும் தான் செய்ய போகிறேன், இப்பொழுது அல்ல. அதே மாதிரி ரஜினி சாருக்குமே இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல அவருமே கொஞ்சம் நம்பிக்கையோடு தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாடல் கேட்ட ரஜினி சார் இந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சிலேயே வைரமுத்து அவர்களுக்கும் தேவா அவர்களுக்கும் தங்க செயின் கொடுத்திருந்தாரு ரஜினி சார். தேவா தான், அவ்வளோதான் நான் இதில் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து என்னுடைய சார்பில் எழுதியிருக்காங்க. அதான் வந்து என்ன வாழ வைத்தது தமிழ் பால், எவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரியல் அவருக்கு வந்து நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லதான் தெரியல. வைரமுத்து அவர்கள் கொஞ்சம் மேடை மேலே வரணும்னு சொல்லி நான் அழைக்கிறேன். என்ன வாழ வைத்தது தமிழ் பால். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது இல்லையா, அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. முக்கியமா ரஜினி சாரோட உடம்புல அந்த பாம்பு ஊறி போற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாம்பு வச்சு சீன் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல பாம்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் படம் எடுக்கும், அப்போதான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாம்பை யூஸ் பண்ணும்போது அந்த பாம்போட வாயை வந்துட்டு தச்சிடுவாங்க, இல்லை பல்ல பிடிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சீன்ஸை எடுப்பாங்க. ஆனால் இந்த அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி சாரை வச்சு இந்த ஒரு சீன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பாய்க்கு அந்த பாம்பு கொண்டு வந்ததுக்கு ஒரு வாக்குவாதம் இருக்குது. அதை போட்டு இந்த படத்தோட இயக்குனர் சுரேகிருஷ்ணன் வந்து என்னதான் அவங்க பிரச்சனை எதுக்கே கத்திட்டுருங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் இவன் பாம்போட வாயை தக்கவே இல்லையா சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஜினி சார் உடம்புல அந்த பாம்பு ஊறி போச்சு இல்லையா, அது வந்துட்டு விஷம் உள்ள பாம்பு தான், அதோட வாயை தைக்க வேற இல்லை. அது வந்து ரஜினி சாரோட உடம்புல பூந்து போய் ஜாலியாக விளையாடி இருக்குது. ரஜினி சாரும் அதை என்ஜாய் பண்ணி அந்த ஒரு சீனை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒருவேளை பாம்பு வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோ இல்லை புது ஆள் அப்படின்னு நினச்சி போட்டுன்னு ஒரு போட்டுன்னு வச்சுங்க, அங்கே நடந்திருக்க கதையே வேற. பட் நல்ல வேளை அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாதமும் நடக்காம அந்த ஒரு காட்சியை நல்லபடியாக எடுத்து முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் இன்னொரு சீன் வரும். ரஜினி சாரை திருடன் அப்படின்னு நினச்சி தப்பாக பிடிச்சிருவாங்க. அப்போது போலீஸ்காரங்கிட்ட இருந்தும் மக்கள்கிட்ட இருந்தும் ரஜினி சார் தப்பிச்சு ஓடுவார். அந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு அவர்கிட்ட வந்துட்டு ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதோட அந்த ஒரு சீனை அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி சாரை பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைச்சி கோர்ட்டில் வந்துட்டு ரஜினி சார் காமெடியாக ஒரு 2-3 நிமிஷம் வாதாடுற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் படத்தை போட்டு பார்க்கும்போது இது படத்துக்கு எந்த வகையிலும் பெருசாக இம்பாக்டாக அமையல. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால அந்த ஒரு சீனை வெட்டி எடுத்துடும் அப்படின்னு அவர் இந்த கோர்ட்டில் காமெடியாக வாதாடுற அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அடுத்து இந்த படத்தில் கதாநாயகன் நடித்தது குஷ்பு அவர்கள். அவங்களுக்கு இந்த படத்துலேயுமே குஷ்பு அப்படின்ற பேர் தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த கொண்டைகள் தாழம்பு கூடையில் அனுப்பு குஷ்பு அப்படின்ற பாட்டு வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அதனால வச்சதான். ஆனால் குஷ்புக்கு இப்படி பேர் வச்சு இந்த பாட்டு வச்சா ரஜினி சாருக்கு இந்த படத்தில் அண்ணாமலைன்னு டைட்டில் வச்சிருக்கோம், பட் பாட்டில் வந்துட்டு ரஜினி அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள படத்தில் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா குஷ்பு அப்படின்ற பேர் வச்சா ரஜினி சார் போட்டிருப்பாரு படத்துலையுமே. அது நம்ம நல்லா உத்து கவனிச்சா தெரியும். அதுக்கப்புறம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரிலேட்டடாக அந்த குஷ்புக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி சுப்பு அப்படின்ற பேர் வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ், நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
அவரோட தங்கச்சியை அவரோட மச்சான் சர்குணம், அதான் நிழல் ரவி கேரக்டர் இல்லையா, அவர் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி சார் தெரிஞ்ச உடனே அவரோட மச்சானான சர்குணம், அதாவது நிழல் ரவி அவர்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு மிரட்டிட்டு வருவார். அவரோட மச்சான மிரட்டினதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளைமேக்ஸும் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது மச்சான மிரட்டினதுக்கு அப்புறம் ரஜினி சார் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை மனோரமா அவர்களும் இருப்பாங்க. அதுல ரஜினி சாரோட தங்கச்சி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன குடும்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோவமா கிளம்பினாரு. எனக்கு பயம் வந்து நான் அசோக் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அசோக் அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு. அந்த நேரத்தில் என் வீட்டுக்கார் வந்தது, அசோக் அண்ணனுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதனால எங்க வீட்டுக்காரரு அசோக் அண்ணன் தலையில அடிச்சு கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி அசோக் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டாருமா அப்படின்னு மனோரமாட்ட சொல்லுவாங்க. மனோரமா வந்து அண்ணாமலை அந்த ரஜினி சார்ட்ட சொன்ன உடனே ரஜினி சார் ஸ்டைலாக அந்த காலை தூக்கி போட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு அவரோட நண்பனை காப்பாற்ற போவாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேருவாங்க. இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். சர்க்குணம் எங்க எத்தனை நாள் நடக்குது? அண்ணன் என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தாரு. என் புருஷனை சும்மா விட மாட்டேன்னு அண்ணன் ரொம்ப ஆவேசமா போனாருமா. அசோகனை அடிச்சு கொலை பண்ணிடுறேன்னு தூக்கிட்டு போறாங்கம்மா. மாப்பிள்ள சர்க்குணம் அசோக் அடிச்சு ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு போறான்னு கமலா போன் பண்றாப்பா. ஆனா இப்படி இந்த படத்தை முடிச்சோம் அப்படின்னா ரஜினி சாரோட அந்த இமேஜ் அந்த வேல்யூ வந்துட்டு இன்னும் பெருசா இல்லை. அதனால ரஜினி சாரோட அந்த இமேஜ் வேல்யூ இன்னும் கூட்டுற மாதிரி வேற ஏதாவது ஒரு சீனை நடுவில் சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த அசோக் அவரோட வீட்டு பத்திரத்தை ரஜினி சார் வாங்குற மாதிரியும் திருப்பி அந்த பத்திரத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அசோக் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பஞ்சு டைலாக் பேசியிருப்பாரு. கெட்டு போனவ வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. ரஜினி சாரை ஒரு பஞ்சிரலா பேச வச்சு ரஜினி சாரோட அந்த இமேஜ் அந்த வேல்யூவை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருப்பாங்க. நீங்க இப்பவும் அந்த சீன் எடுத்து பாருங்க. ரஜினி சாரோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிழல் ரவி போய் மிரட்டு வரல. அப்போ ரஜினி சாரோட காஸ்டியூமா அவங்க தங்கச்சி காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அதாவது அசோக்கை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரஜினி சார் அந்த காலை தூக்கி போட்டு எழுந்து வராரு இல்லையா, அந்த சீன் பார்த்தீங்கன்னாலும் இந்த சீனோட கண்டினியூட்டியா தான் அந்த சீன் இருக்கும். ஸோ நடுவில் இந்த ஒரு காட்சியை வந்துட்டு ரஜினி சாரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் கூட்டணுன்றதுக்காக சேர்த்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை இது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தானே சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து ரசிகர்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுல ரஜினி சார் வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த காட்சிகளும் ஒரு உதாரணம். இந்த படம் ரஜினி சாரோட ரசிகர்கள் மத்தியில அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்து. ரஜினி சார் வேற உங்களோட அரசியல் வியூகத்திற்கு இந்த அண்ணாமலை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. ஸோ அதனால கண்டிப்பா தலைவர் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி இந்த படத்துல ஏதாவது பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்றதுலாம் இந்த படத்துல சொல்லல அப்படின்னாலும் அவரோட அரசியல் எதிரிகளுக்கு முக்கியமா ஜெயலலிதா அவர்களுக்கு பதில் சொல்ற வகையில பல காட்சிகள் இந்த அண்ணாமலை திரைப்படத்தில் வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோசிக்காரர் வச்சு அவர் பாத்தீங்கன்னா முத்தப்பா ஏவிஎம்மோட ஆசான மேக்கப் மேன் அவரை வச்சு ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பெண்களால் உங்களுக்கு வம்பு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அது கதையோட வந்தாலும் கூட இது வந்துட்டு தலைவர் ஜெயலலிதாவை தான் குறிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரஜினி சாரோட ரசிகர்கள் அந்த சீன் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. ஏனெனில் இன்னும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் வம்பு வர வாய்ப்பிருக்கிறது. அடுத்து முக்கியமா வினு சக்கரவர்த்தி அந்த அரசியல்வாதி கேரக்டர் கிட்ட ரஜினி சார் பேசுற அந்த வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ஃபயரான ஒரு வசனங்கள். அதுல வேற ஜனகராஜ் வந்துட்டு அந்த டயலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பாரு. அண்ணாமலை மேலேயே கை வச்சிட்டீங்களா, ஐயோ இனிமே உங்க கதை வந்து டிங்கி டாங்கு தான் அப்படின்ற மாதிரி வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஆவேசமான வசனங்கள் அந்த ஒரு காட்சியில பேசியிருப்பாரு. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன் சொல்லாததையும் சேவை. மேடைக்கு மேடை காந்தி காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி யோசிச்சு பண்ணி பாத்துக்கீங்களா? இதுல ஒருபோது மட்டும் கையத்துக்கு ஓட கேக்குறீங்க, ஜெயிச்சிட்டா ஓய்ச்சி அடிக்கிறீங்க. இத வசனம் அப்படின்னு சொல்றதை விட ஜெயலலிதா அவர்கள் மேல இருந்த அந்த மன குமரல அந்த காட்சியில அப்படியே கொட்டி தீர்த்திருப்பாரு ரஜினி அவர்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாது. ஆக்சுவலி அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த படம் ஹிந்தி படத்தோட குத்கஸ் திரைப்படத்தோட ரீமேக் தான் இல்லையா. அந்த குத்கஸ் அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டீஷியனுக்கான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் கிடையவே கிடையாது. அரசியல் ரீதியான எந்த வசனமும் அந்த படத்தில் கிடையவே கிடையாது. பட் ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று உருவாக்கி அப்படி ஒரு வசனத்தை பேசியிருந்தாரு ரஜினி அவர்கள். இந்த அண்ணாமலை திரைப்படத்தோட கதை அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆக்சுவலா ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா அவர் வந்து அந்த ஆக்ஷன் மசாலா வட்டத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தாங்க. நீ இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார் இருப்பாங்க. ஆனா இந்த அண்ணாமலை திரைப்படத்துல தன்னோட மொத்த நடிப்பையுமே வெளிப்படுத்தியிருந்தாரு ரஜினி சார். இந்த அண்ணாமலை திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சாரோட 2 எக்ஸ்ட்ரீம் பார்க்கலாம். ஒரு பக்கம் வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு எக்ஸ்ட்ரீமே காமிச்சிருப்பாரு, அதே மாதிரி
கோவக்கார ஒரு அக்ரெசிவான ஒரு எக்ஸ்ட்ரீமே ரஜினி சார் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. இந்த படத்தோட முதல் பாதி முழுக்க ரஜினி சார் பார்த்தீங்கன்னா பயங்கர வெகுளித்தனமா தான் இருப்பாரு. ஆணு வாய்ப்பிழந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வெகுளித்தனமான ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரஜினி சார் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி சரத்பாபு வந்துட்டு வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசும்போது சரி அம்மா பெரியவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் என்ன பண்ணா அந்த துண்டு இப்படி ஒரு மாதிரி கிராஸா பிடிச்சிட்டு அவர் பாட்டு சாஞ்சி நிப்பாரு. அந்த சீன் ஆகட்டும், நாங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னு அவருக்கு தெரிஞ்சா எங்க மேலயும் கோவப்படுவாரப்பா. சரத்பாபோட கல்யாணத்துல ஜனகராஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதை ஆணு வாயை பழந்து பாக்குறது, ஜனகராஜ கையெடுத்து கும்புறது, இப்படி எல்லா சீனும் பாத்தீங்கன்னா பயங்கர இன்னசென்டா தான் ரஜினி சார் இருந்தாரு. எங்க அப்பா லண்டன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. Finally he married a Tamil girl. I born for them. அதே மாதிரி முக்கியமா அந்த பாம்பு உடம்புல அந்த ஊர்ற சீன் இருக்குல்ல, அந்த சீன் ரஜினி சார் தவிர வேற யாருமே அவ்வளோ பெர்ஃபெக்டா அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டோடலாம் பண்ணியிருக்க முடியாது. அதுலேயும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரஜினி சார் இது பாம்பா அப்படின்னு சொல்லி சைக்கிளை திருப்பிட்டு திருப்பின்னு ஓட பார்ப்பாரு. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தவிர வேற யாருமே பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அவர் உடம்புல அந்த பாம்பு ஒரு சீன் அந்த இன்னசென்ட்டான ஆக்டிங்கை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உபேந்திரா கன்னட ஹீரோ தெரியும் இல்லையா, அவர் வந்துட்டு 2003 இந்த அண்ணாமலை திரைப்படத்தை கன்னடத்துல கோகர்ணா அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணியிருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு சீன் இருக்கு இல்லையா, இந்த சீனை வந்துட்டு அவர் வந்துட்டு கன்னடத்துல பண்ணவே இல்லை. ஏன் கிராஃபிக்ஸில் கூட அந்த ஒரு சீனை ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியும் அதை பிடிக்க போகும்போது ஹாஸ்டலுக்குள்ள போற மாதிரியும் அந்த சீனை அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு சீனை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ரஜினி சார். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற அந்த அண்ணாமலை கதாபாத்திரம் இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் கலகலன்னு அவர் சிரிச்சிருக்கவே மாட்டாரு. ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ரஜினி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பெஸ்ட் சீன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த சீனை சொல்லலாம். ரஜினி சாரோட பொண்ணு அசோகோட பையனை காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி சார் தெரிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு பொறுமையா அட்வைஸ் பண்ணாரு. அதாவது அட்வைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுக்கிட்டு லைட்டா அந்த அட்வைஸ் ஆரம்பிப்பாரு. ரொம்ப அமைதியா ஒரு சாந்தமான முகத்தோட தான் அந்த அட்வைஸே ஆரம்பிச்சுட்டே இருப்பாரு. போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே லைட்டா கோவப்பட்டே வருவார். அதுல பாத்தீங்கன்னா அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படின்னு ஒரு சீன் ஒன்று சொல்லுவாரு. ஸோ அதுல இருந்து அப்படியே அமைதியா சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னு ஓங்கி ஒன்று விட்டு அந்த இடத்துல பயங்கர டென்ஷனா ஒன்று சொல்லுவாரு. இன்னும் அந்த அண்ணாமலை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. அதாவது அந்த அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த அண்ணாமலை பத்தி இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டுவார் இல்லையா. ஸோ அந்த ஒரு சீன் மட்டும் பாத்தீங்கன்னா ரஜினிஸோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். பாரு, உன் வருங்கால புருஷனே நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா இந்த வயசுல இல்ல. இந்த வயசுல பெரியவங்க சொல்றதெல்லாம் தப்பா தெரியும். நாம என்ன செய்யறோமோ அதான் கரெக்டா தோணும். அப்பா, நான் அவரை காதலிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. எங்க எல்லாரையும் மறந்துட்டு நீ ஒரே ஐடியா போயிட்டு. ஆக்சுவலா அந்த சீனுக்கும் ரஜினி சாரோட அந்த வாக் அண்ட் ஸ்மோக் ஸ்டைலுக்கும் தேவா அவர்கள் கொடுத்த அந்த பின்னணி இசை இருக்குல்ல, அது வந்துட்டு பயங்கர ஃபயரான ஒரு மியூசிக்கு. உங்களுக்கு இந்த சீனோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன குத்கர்ஸ் திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலா ஹிந்திலேயே இந்த சீன் இருக்கு. நீங்க அந்த சீனை பார்த்துட்டு இந்த சீன் பாருங்க, இந்த சீனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இன்டர்வல் ரஜினி சார் அந்த சேலஞ்ச் பண்ற அந்த சீன் செகண்ட் ஹாஃபுக்கு ஹைப் ஏத்துறது அந்த இன்டர்வல் சீன் தான். அந்த டைலாக் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா. போறதுக்கு மட்டும் நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பணம், பேர், புகழ், அந்தஸ்திற்கு திமிரில் என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையை நண்பனை தான் பார்த்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலையை விரோதியா பார்க்க போற. இந்த நாள்
உன்னோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. இன்னிலிருந்து உன்னோட அழிவு கால ஆரம்பமாயிடுச்சு, உனக்கு எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல உன்னோட அதிகமான பணம், பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் சம்பாதிச்சு உன்னை விட பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னோட பண வெறியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வரல. என் பேரு அண்ணாமலை இல்லை. இப்போ அந்த டைலாக் நான் பேசும்போது எனக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் ஈஸியாக பேசி முடிச்சிட்டேன் இல்லையா? பட் இதே டைலாக ரஜினி சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். இது கொஞ்சம் பெரிய டைலாகா இருந்தாலும் கூட இதை வந்துட்டு ஒரு சிங்கிள் டேக்ல எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபெசிலிட்டி, அந்த கேமரா ஹேண்டில் ஃபெசிலிட்டிலாம் பெருசாக கிடையாது. நீங்கள் அந்த சீனில் பாருங்க, ராதா ரவி அவர்கள், சரத்பாபு அவர்கள், நிழல் ரவி இருப்பாங்க, அந்த பக்கம் ரஜினி சார் இருப்பாரு. இந்த டைலாக் ஆரம்பிக்கும் போது சரத்பாபுக்கும் நிழல் ரவிக்கும் நடுவில் தான் இந்த டைலாக் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே சுத்திட்டு போய் ரஜினி சாருக்கு கிட்ட போய் க்ளோஸ் அப் வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே ஒய்டு வந்து ரஜினி சார் தொடைய தட்டி என் பேர் அண்ணாமலை இல்லடா அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் வந்து முடிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக். பட் அப்போ பெருசா அந்த கேமரா டெக்னாலஜிலாம் இல்லை அப்படின்றனால இந்த சீனை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ரஜினி சார் ஆவேசமா அந்த டைலாக் ஆரம்பிக்கும் போது ரஜினி சாருக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. சார் இதுதான் உங்களோட மார்க்கு, நீங்க இதை பார்த்து பேசிட்டே இருங்க அப்படின்னு மார்க் கொடுத்துருவாங்க. ரஜினி சார் அதை மார்க்கை பார்த்து ஆவேசமா பேசிட்டே இருப்பாரு. ஆனா அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா டப்பாவை எடுத்து வைக்கிறது, ட்ராலியை நவுத்துறது, சரத்பாபு இப்படி போறது அப்படி போறது, அதுக்கப்புறம் நிழல் ரவி மூவ் ஆகுதுன்னு இந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டே இருந்தாலும் கூட ரஜினி சார் அந்த டிஸ்டர்பன்ஸும் சரி டிஸ்ட்ராக்டும் சரி இது எதுவுமே வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்காம அவர் வந்துட்டு ஏக்தம்ல அந்த டைலாகை பேசி முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக ஒரு பெர்ஃபார்மருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பெர்ஃபார்மர் ஒரு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எதிரில் என்ன நடந்தாலும் சரி அந்த டைலாக்கை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸோட பேசி முடிக்கணும். இதை வந்து ரஜினி சார் இந்த ஒரு சீக்வன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாரு. என் பேர் அண்ணாமலை இல்லடா. அடுத்து சரத்பாபுக்கு அப்பாவை பண்ண ராதாரவி சார். ஆக்சுவலாக ராதாரவி சார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுலேயும் அவர் அந்த டைலாக் சொல்கிறார்ல, கூட்டி கழிச்சுப்பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்ற டைலாக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். கூட்டி கழிச்சுப்பாரு கணக்கெல்லாம் சரியாத வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத் பாபுவை விட ராதாரவி சார் பார்த்தீங்கன்னா வயசுல ரொம்ப ரொம்ப சின்னவர். பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த அப்பா ரோலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அந்த அப்பா கதாபாத்திரம் நல்லா வரணும் அப்படின்னா அவரே பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி அவர் வந்துட்டு போட்டு வருவார். இது வந்து இந்த மாதிரி ஷர்ட் போட்டோம் அப்படின்னா அவரோட நமக்கு வந்துட்டு இன்னும் வயசான மாதிரி நமக்கு தெரியும், அந்த அப்பா ரோலுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே ராதாரவி அவர்களே பண்ணது. அதுலேயும் கிளைமேக்ஸ்ல மனோரமா அவர்கிட்ட வந்துட்டு ராதாரவி அவர்கள் கூணி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். பெற்ற உங்க காலில் உழுது நான் மன்னிப்பு கேட்டாதான் நான் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா. இவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் ஜனகராஜ் அவரோட கேரக்டர் தான். நான் தாங்க பஞ்சாட்சரி, எல்லாரும் என்ன பஞ்ச் பஞ்ச்னு கூப்பிடுவாங்க. மனுஷன் அந்த இங்கிலீஷ்ல பேசுற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ஃபன் பண்ணிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல பர்சனலா ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷ்பா அவர்கள் வந்து அட்ரஸ் கேட்டு வருவாங்க. அப்போ இவர் அந்த அட்ரஸ் கார்டை வாங்கி படிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாசமா நீ போனியா தெரு அப்படின்னு படிச்சுட்டு, நாசமா நீ போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையே அப்படின்னாரு. அதாவது நேசமணி பொன்னையா தெரு அப்படின்றத இவர் நாசமானி போனியா தெருன்னு தப்பா பிடிச்சிட்டு நாசமானி போனியா தெரு இந்த ஏரியாலே இல்லையே அப்படின்ற அந்த டைலாக் இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது, அதான் நம்ம கிட்ட வந்துருக்காங்க. NESAMA நாசமா NINI நாசமா நீ நாசமா நீ போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. அது நாசமா நீ போனியா தெரு இல்ல சார், நேசமணி பொன்னையா தெரு. ஆக்சுவலா ரஜினி சாரோட அந்த அண்ணாமலை கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து பெரிய பணக்காரனாகி பெரிய கோடீஸ்வரனானதுக்கு அவரோட அந்த தியாகம் உழைப்பு அப்படின்றலாம் தாண்டி அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு அந்த பஞ்ச் அப்படின்ற அந்த ஜனகராஜ் சாரோட அந்த கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அந்த படத்துல அசோக் தான் ரஜினி சாரோட உண்மையான நண்பன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல அந்த ஜனகராஜ் சாரோட அந்த கேரக்டர் தான் ரஜினி சாரோட உண்மையான நண்பனே. ஆக்சுவலா அண்ணாமலையோட எல்லா காலகட்டத்திலையும் அண்ணாமலைக்கு உறுதுணையா நின்னதே அந்த பஞ்ச் அந்த ஜனகராஜ் அவரோட அந்த கேரக்டர் தான். ஆக்சுவலா ஹோட்டல் விட்டு அந்த அசோக் கதாபாத்திரம் வந்து அண்ணாமலையை வெளியே தள்ளும் போதும் சரி, அவங்க வீட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்டுல தங்கிங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வைக்கிறதும் சரி. ஏன் செகண்ட் ஹாஃப் மேல ரஜினி சார் அந்த அண்ணாமலை கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பேசவே பேசாது. அந்த அண்ணாமலையின் கதாபாத்திரத்தோட குரலா ஜனகராஜ் அவரோட அந்த பஞ்ச் கதாபாத்திரம் தான் பேசுமே. இன்னொரு தடவை அண்ணாமலை மேல கைப்பட்டது உங்களை துவம்சம் பண்ணிட்டு சொல்லிட்டேன் சார். அவனுக்கு மேல கோர்ட்ல கேஸ் போட்டு ஜாயத்தை கேளுங்க சார். இவர் என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை, இவருக்கு லோன் வேணும் சார். வீட்டை தான் இடிச்சுட்டானுங்களே, நிலத்தையும் தான் அந்த படுபாவிக்கு மோசம் பண்ணிட்டானுங்களே, என்னத்த நல்லா இருக்கான்
அந்த பாவிங்களால தெருவுக்கே வந்துட்டான். ஆமா, எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 2 லட்சம். அந்த கேரக்டர் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் நண்பனோட இழப்பு தன்னோட இழப்பு மாதிரியும் தான் நண்பனோட வெற்றி தன்னோட வெற்றி மாதிரியும் படம் முழுக்கவே தான் நண்பனுக்காகவே தான் நண்பனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு கதாபாத்திரமா தான் அந்த பஞ்ச் ஜனகராஜரோட கதாபாத்திரமே இருக்கும். இவ்வளோ ஏன் அந்த படத்துல அந்த ஜனகராஜ் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நாங்க பாக்குறோம்டா. நீ வா அண்ணாமலை, கூடிய சீக்கிரத்துல உன் சபதத்துல நீ ஜெயிக்க போற. இன்னைக்கு அவன் வீட்டை இருக்கிற நிலைமைக்கே வந்தாச்சு. ஸோ அந்த படத்திலே பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா ஜனகராஜ் அவருடைய அந்த பஞ்ச் அப்படின்ற கதாபாத்திரம் தான். ஆனா என்ன, பஞ்ச் தான் நம்மளோட உண்மையான நண்பன், அவன் தான் நம்ம கூட எல்லா காலகட்டத்திலும் நம்மளோட குரலாவே இருந்தான் அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அண்ணாமலை அசோக் தான் உண்மையான நண்பன், அசோக்காக தான் நம்ம வாழணும், அசோக்காக தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அசோக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாப்ல அண்ணாமலை. இதெல்லாம் தாண்டி ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு தான். அந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் அந்த டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு தேவா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மிரட்டி இருப்பார். ஆக்சுவலாக அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் ரஜினி சார் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் பைரவி திரைப்படத்திலே அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை அவரோட திரைப்படங்களை பெருசாக எதுவும் பயன்படுத்தலை. அதுக்கப்புறம் 1980 ரிலீஸ் ஆன நான் போட்ட சவால் அப்படின்ற திரைப்படத்தில் தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வந்துட்டு முத பயன்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நான் போட்ட சவால் திரைப்படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் வேற எந்த படத்துலையும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்துட்டு அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி சார் மட்டும்தான். பட் அந்த பட்டத்தை நான் போட்ட சவால் திரைப்படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்திலும் பயன்படுத்தாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை பயன்படுத்தின திரைப்படம் தான் இந்த அண்ணாமலை திரைப்படம். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டை ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற திரைப்படங்களை வேற மாதிரியான இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த டைட்டில் வந்துட்டு அடிச்சுக்க முடியல. நமக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ரஜினி சார் எப்படி மைண்டுக்கு வராரோ அடுத்த செகண்ட் நம்ம மைண்டுக்கு வருது இந்த டைட்டில் கார்டு தான். இந்த டைட்டில் கார்டை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த டைட்டில் கார்டுமே கிடையாது. அண்ணாமலை திரைப்படத்தோட டைட்டில் கார்டில் ஆரம்பித்த தேவா அவர்களோட அந்த இசை மிரட்டல் அப்படின்றது அண்ணாமலை திரைப்படம் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக பின்னணி இசையில் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்தில் வந்து அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலாக கொடுத்திருந்தாரு தேவா அவர்கள். எனது நடையில் உனது படைகள் போட்டி படுவே. என்ன ரஜினி சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூவை கழட்டி விட்டு பொறுமையாக போவார். அப்போ வில்லன்லாம் என்ன பண்ணாங்க, ஓ நீ ஷூவை கழட்டி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிலாம் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் காலில் ரத்தம் வந்து ரஜினி சார் எங்கே போகிறத கண்டுபிடிப்பாங்க இல்லையா. இந்த ஒரு சீனை பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் 1988 வந்த டைஹார்ட் படத்தில் வந்து அப்படியே சுட்டு வச்சுருந்துருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அப்போ ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, ஏன் இப்போவுமே நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ரஜினி அவர்கள் அமைஞ்சது. இந்த திரைப்படத்தை நான் முதல்ல ராஜ் டிவியில் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு தீபாவளிக்கு ராஜ் டிவியில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் இந்த திரைப்படத்தை முதல்ல பார்த்தேன். இந்த அண்ணாமலை திரைப்படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா 1996 எலெக்ஷனில் டிஎம்கேக்கும் தமாகவுக்கும், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் ரஜினி அவர்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த எலெக்ஷன் கேன்வாஸில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சைக்கிளை ஒன்று கொண்டு போயிட்டு இந்த சைக்கிள் அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஓட்டிய சைக்கிள் அப்படின்னு அந்த அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி சார் அந்த சைக்கிள் ஓட்டின அந்த ஒரு விஷயத்தை வச்சே அவங்க கேன்வாஷிங் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை திரைப்படத்தோட வெற்றி அப்படின்றது பயங்கரமாக இருந்தது. எனக்கு அண்ணாமலை திரைப்படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அந்த ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணிட்டு வரல அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியா வினு சக்கரவர்த்தி அவர்கள் வராங்கல்ல, அவங்க வரும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளையை பெக்கணும் அப்படின்னு அவரோட ஸ்டைல் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஏன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா. இதே மாதிரி உங்களுக்கு அண்ணாமலை திரைப்படத்தில் எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.